ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்ஆர்பி ரிலேட்டாக மேக்ஸம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரால ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சிம்பிளாக இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுப்பாங்க. ஏ கியூப் பி கியூப் சி கியூப்ங்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தாலே டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை வந்து பண்ணுறப்போ 0 அப்படின்னு என் கணக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இங்கே மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்ங்கிற கணக்கில் அதை நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா 3abc அப்படின்னு எடுத்துக்குவேன். அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் சி கியூப்னு வந்துருச்சுனாலே 3abc தான். அப்போ இதை பார்த்தோன்னே 3abc ஞாபகம் வரணும். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இது மூணையும் பண்ணுறப்போ 0 வந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து டேரெக்டாக ஏவோட மதிப்பை 10ன்னு போட்டுக்கிறேன், பியோட மதிப்பை 15 போட்டுக்கிறேன். ஸோ சிம்பிள் எப்போயுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம பண்ணுறப்போ 15ன்னு வரும். ஸோ -15ங்கிற 0 வரும். அப்போ எனக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மூணையும் பண்ணுறதுக்கு பதிலாக 3abc போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 3 × ஏவோட மதிப்பு 10. ஸோ இங்கே வந்து -15 இருக்கும். ஸோ அது போக சியோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதோட வேல்யூ வந்து 5. ஸோ அப்படிங்கிறப்போ ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 3 × ஸோ -15 வரும். இங்கே அதாவது 115 வரும். ஸோ × 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 5s are 15. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மல்டிப்ளேயில் தான் இருக்குது, சிம்பிளை மட்டும் மைனஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ இங்கே வந்து 15 × 15 போட்டு பாருங்கள். 5 7 5 225 மைனஸ் அப்படிங்கிறத ஆன்சரு. ஃபார்முலா யூசேஜுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா 3abc நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த அல்ஜிப்ராவில் ரொம்ப முக்கியமான ஒன்று யூனிக்யூ சொல்யூஷன், இன்ஃபைனைட் சொல்யூஷன், நோ சொல்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ யூனிக்யூ சொல்யூஷனுங்கிறது இன்டர்செக்ட் ஆகும். உங்ககிட்ட வந்து யூனிக்யூ சொல்யூஷன் கொடுத்தே வந்து அது இன்டர்செக்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக யூனிக்யூ சொல்யூஷன், அதாவது நீங்கள் ஒரு யூனிக்யூவாக ஒரு கான்செப்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டர்செக்டிங்காக அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட்னா அது எப்படினாலும் வரலாம், காயின் சைட் லைனாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினைட்னா நீங்கள் டாஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது அது என்ன விழும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அது காயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். நோ சொல்யூஷன் அப்படிங்கிற பேரலல். ஸோ அப்படிங்கிறப்போ நோ சொல்யூஷன்னா பேரலாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யூனிக்யூவாக இருந்தால் பியும் சியும் தான் பார்க்கணும். ஸோ இன்ஃபைனைட்டாக இருந்தால் எதனாலும் பார்க்கலாம். நோ சொல்யூஷன்னா நீங்கள் ஏவையும் பியும் தான் பார்க்கணும். அப்போ நோ சொல்யூஷனுங்கிறப்போ ஏபியும், ஸோ இங்கே வந்து நீங்கள் பிசி தான் பார்க்கணும். அதாவது யூனிக்யூவாக இருந்தீங்கன்னா பிஸியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ax² + bx + c அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது புரியலன்னா இன்னொரு சமயம் இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஈக்குவேஷனை கொடுத்து நோ சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைண்ட் k வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து a/b. ஸோ a/bங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா a1/a2 = b1/2 அப்போ இதில் ஏங்கிறது இதுதான் a, இது b, இது b. ஸோ அப்போ 8/k = 5/10. ஸோ இதை அடிக்கும்போது 2ன்னு வந்துடும். ஸோ 16 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ சிம்பிளான ஒரு சம் தான். இதை வந்து கேட்பாங்க. நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது ஏவும் பியும் பார்க்கணும். அதே இது உங்களுக்கு வந்து யூனிக்யூ சொல்யூஷனாக பியும் சியும் தான் பார்க்கணும். நாட் ஈக்குவல்னா இது வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறதான் கண்டிஷனு. இன்டர்செக்ட் ஆகும், காயின் சைடாக இருக்கும், பேரலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.